கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். தெய்வம்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரியும் தெய்வத்தில் வைக்கப்படும். மாதா பிதா குரு, இந்த 3 பேரும் தெய்வம்னு அர்த்தம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் தெளிவடைந்த ஒரு மனிதனுக்கு பேர் தெய்வம். வெளியேந்து வேற யாரும் ஆடுறது இல்லை. மனிதன் மனம் தெளிவடைஞ்சிட்டான்னா, எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டான்னா அந்த மனிதன் தெய்வம். சரிங்களா? தெய்வம். மனம் அப்படின்றது நான் இதுக்குள்ளே இருந்துன்னு சிந்திக்கிறது, எண்ணம் எடுத்து, சித்தி புத்தி 2 பேரை வச்சுன்னு வேலை செய்யுது. வினைகளுக்கெல்லாம் நாயகமாக இருக்குது. மனதுக்கு இன்னொரு பேர் விநாயகர். வேற என்ன சொன்னீங்க? ஒழுக்கம் என்றால் சுய ஒழுக்கம். எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. நான் பிச்சை எதுவும் சாப்பிட போகிறேன், என் தட்டில் எது வந்தாலும் சாப்பிடுவேன். என் ஒழுக்கம் அது. புரியுதுங்களா? நான் சொன்னேன், காலை 4 மணிக்கு எழுந்துப்பேன், இல்லை 5 மணிக்கு எழுந்துப்பேன், இல்லை காலெல்லாம் தூங்குவேன், இரவெல்லாம் வேலை செய்வேன். ஏன் இஷ்டம். வாழ்க்கை எந்த எனக்கு பூமிக்கு தான் இரவு பகல், எனக்கு இல்லை. நான் எப்போ வாழலான்னு யார் முடிவு பண்ணோம்? நான் தான். உன் புக்கில் வச்சுக்கிட்டெல்லாம் ஒழுக்கமாகாது. ஒழுக்கம் உயிரை விட ஓம்பப்படும். என்னை விட விசேஷமானது ஒன்றும் இல்லை. நான் தான் என் ஒழுக்கத்தை கண்டுபிடிக்கணும். நான் இறைவனை கொண்டாட வந்துக்கிறேன். இந்த உலகம் 1000 சொல்லிட்டோம். மனிதன் எதையோ பேசும். என் மனசை தான் நான் தெளிவாக்கிக்கணும். ஸோ மனதை நான் எப்படி வழிநடத்தணும்னு நினச்சா அது பேர் ஒழுக்கம். ஸோ ஒழுக்கம்னா மனதை வழிநடத்துவது. மனதை வழிநடத்தினா மனம் தெளிவடையும். மனம் தெளிவடைந்தால் தெய்வமாகலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.